ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 94வது நாளை ஆரம்பிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்த மாதிரியே உங்களோட வெயிட் லாஸை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டுட்டு நீங்களும் என்னோட சேர்ந்த மாதிரியே உங்களோட வெயிட்டை குறைக்கலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பன்னீர் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாலே தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பன்னீர் ரோஸ் ஒரு 2 ரோஸ் அந்த பெட்டல்ஸை மட்டும் நம்ம போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். மறுநாள் காலையில் எடுத்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான் ஒரு டம்ளர் ரோஸ் வாட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா புதினா கம்பு தோசையும் கார சட்னியும் எடுத்துக்கிட்டேன். தோசை பார்த்திங்கன்னா 2 தோசை எடுத்துக்கிட்டேன். பிரஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 குக்கும்பர் ஸ்லைஸ் நான் எடுத்துக்கிட்டேன். மதியம் என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து லெமன் ரைஸ் 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 ஒரு 100 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். பாயில் பண்ண எக் 1 எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கீரை சப்பாத்தி ரோல் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணது. அதில் ஒரு 4 பீஸ் ரோல் நான் எடுத்துக்கிட்டேன். நைட் என்னோடய டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தியோ பூண்டு போட்டு இருந்தது. ஒரு சப்பாத்திக்கு பூண்டு போட்டு வச்சுட்டு இன்றைக்கி என்னோடய டின்னரை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய ஃபுட் எடுத்துக்கிட்டேன். நான் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் ஒரு 3/4 மணி நேரம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நைட்டு டின்னர் எடுத்துக்காமல் இருந்தால் மட்டும்தான் உடம்பு குறையுமா, இல்லைன்னா உடம்பு எடை குறையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, மெடிக்கல் இஷ்யூ எதுவும் அது இருக்கா அப்படின்ற டீட்டெயில் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஒருத்தரோட உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி தான் நைட்டு டின்னர் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். என்னோடய இது கூட ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நைட்லேருந்து எந்த ஒரு டின்னரும் நான் எடுத்துக்காமல் நைட்டு ஃபுட்டை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இப்போ ரீசண்டாக தான் ஒரு 10 டேஸாக தான் நான் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்காக நான் கொஞ்சமாக ஆகாரங்கள் நான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரோட எடைக்கேற்ற மாதிரி தான் அந்த நைட்டு ஆகாரம் அப்படின்றது எடுத்துக்க முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே டின்னருன்றது 7 மணிக்கு முன்னையே முடிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை நம்ம ஒரு 9 மணி டிவிலாம் பார்த்துட்டு ஒரு 11 மணி அப்படிலாம் எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட், என்ன தான் டயட் இருந்தாலும் உடல் எடை குறையிறது அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் உங்களோட ஃபுட் சார்ட்டு நீங்கள் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 94வது நாளை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 61 கிலோ 550 கிராம். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நம்மளோட உடம்படையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஒரு ஆர்வ கோளாறில் ஓகே அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணிடலாம், இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பித்து பாதியில் பிரேக் பண்ணுறதை விட வெயிட் லாஸ்னால் என்ன, எப்படி பண்ணணும், நம்மளோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், எது மாதிரி உணவு பழக்கங்களை எடுத்துக்கிட்டால் நம்மளோட உடல் எடை கரெக்டாக சீராக குறையும், இனிமேல் ஏறாத அளவுக்கு நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை சீராகவே குறைஞ்சிக்கிட்டு வரும். அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கைடன்ஸ் வச்சுக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.